ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ அறிவிப்பை பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட நிறைய பேர் காத்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது நேற்றைய தினத்துல டிஆர்பி போர்டு டிஎன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 டெட் பேப்பர் 1 பொறுத்த மட்டும் பேப்பர் 1ல நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான சிலபஸ் அவைலபிளா இருக்கு. அந்த சிலபஸை நம்ம பேஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் தகுதி பெற முடியும். டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணி அதில் யாரெல்லாம் தகுதியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க. அதில் யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிருந்தாங்களோ டெட் பேப்பர் 1க்கு நம்முடைய அகாடமி சார்பா ஆன்லைன் முறையில் இந்த டெட் பேப்பர் 1 சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் பேஜுமே அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜுமே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ அறிவிப்பை பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட நிறைய பேர் காத்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக நேற்றைய தினத்தில் டிஆர்பி போர்டு டிஎன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 டெட் பேப்பர் 1 பொறுத்த மட்டும் 12th முடிச்சு யாரெல்லாம் டிடெட் படிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே டெட் பேப்பர் 1க்கு போட்டி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு இந்த வீடியோ தொகுப்புல ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ 12th முடிச்சு நம்ம டிடெட் படிச்சிருக்கோம் அப்படின்னா பேப்பர் 1க்கு நம்ம போட்டி போடுற மாதிரி இருக்கும். பேப்பர் 1ல நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பேப்பர் 1ல நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான சிலபஸ் அவைலபிளா இருக்கு. அந்த சிலபஸை நம்ம பேஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் தகுதி பெற முடியும். அதே மாதிரி இதுல ஜெனரல் கேட்டகரி அப்படின்னா 90 மதிப்பெண்களுக்கு மேலே நம்ம ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபர்தராக உள்ள பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஐ இந்த கேட்டகரியில் வரோம் அப்படின்னா 82 மதிப்பெண்கள் நம்ம ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்டி கேட்டகரியில் வரோம் அப்படின்னா நீங்கள் 60 மதிப்பெண்களுக்கு மேலே ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மதிப்பெண்கள் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இதில் நம்ம பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நியமன தேர்வில் நம்ம பாஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அதுவுமே நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இந்த டெட் பேப்பர் 1 சிலபஸை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி படிக்கணும். இதில் 30 மதிப்பெண்கள் இருக்கு, 30 மார்க்கு. ஓகேவா? இது எல்லாமே ஓஎம்ஆர் சீட்லனா நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் 1 தமிழ் தெலுங்கு மலையாளம் அதாவது உங்களுக்கு என்ன லாங்குவேஜோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே சேர்த்து தமிழ் 30 இங்கிலீஷ் 30 கிட்டத்தட்ட 60 மதிப்பெண்கள் ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் பேசிக்கான மேத்தமேட்டிக்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இவிஎஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் 5 தலைப்புகள் இருக்கு. இந்த 5 தலைப்புகள் இருந்து ஒவ்வொரு தலைப்புக்குமே 30 மதிப்பெண்கள் 30 மார்க் அவைலபிளா இருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியா நம்ம தகுதி பெறலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் 12th முடிச்சுட்டு டிடெட் முடிச்சுட்டு படிக்கவே வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பத்தோடு இருப்பீங்க. தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுங்க. ஒன்ஸ் இந்த எக்ஸாமில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நியமன தேர்வு செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுலேயுமே நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணி அதில் யாரெல்லாம் தகுதியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க. அதில் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன ஆணையம் கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் படிச்சிருக்கீங்க அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் அரசு இடைநிலை ஆசிரியராக பார்த்தீங்கன்னா பணியில் அமர முடியும். ஸோ டெட் பேப்பர் 1க்கு நம்முடைய அகாடமி சார்பாக ஆன்லைன் முறையில் இந்த டெட் பேப்பர் 1 சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ
கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 1க்கு 12th முடிச்சு யாரெல்லாம் டீட்டெயில் முடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படட்டும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 12th முடிச்சு டீட்டெட் படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணு தெரியாமல் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெட் பேப்பர் 1க்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும்.